கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினம் ஒரு தேடல் நிகழ்ச்சியில உங்கள் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னவென்றால் மத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் என்னோட சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி போட்டு. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அல்லேலூயா. நம்மளை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன் தேவன் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள். அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. ஆனாலும் அதற்கு நான் என்ன பண்ணுகிறேன்? நான் பிழைப்பூட்டுகிறேன். அப்படின்னா அதற்கு தகுந்த ஆகாரத்தை நான் கொடுக்கிறவராய் இருக்கிறேன். அப்ப அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மள அநேக பேர் சொல்லலாம், நீ ஒன்றுக்கும் உதவாதவங்க, உன்னால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது, நீ தண்ட சோறு அப்படின்னு நிறைய காரியங்களை குறித்து நம்மளை அவமானப்படுத்திருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வைக்கு பாருங்க, நீங்களும் நானும் விசேஷமானவர்களா இருக்கிறோம். பாருங்க, பறவைகளை ஒப்பிட்டு நம்மளே சொல்லுகிறார், அதற்கே நான் பிழைப்பூட்டுகிறேன்ப்பா, அதற்கே நான் ஆகாரம் கொடுக்கிறேன், அதனுடைய தேவைகளால் நான் சந்திக்கிறேன். அப்படி இருந்தும் நான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை உண்டாக்கினேன், நீ விசேஷமானவள், விசேஷமானவன். ஐயோ, என்னை இப்படி சொல்றாங்களே, என்னை உதவாதவன்னு சொல்றாங்களே, ஒன்றுக்கும் ஆகாதவன்னு சொல்றாங்களே, இவனால ஒன்னும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்படுகலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லா பறவைகளை பார்க்கிலும் விலங்குகளை பார்க்கிலும் நீ விசேஷமானவன். ஏன்னா விசேஷித்தவருடைய பிள்ளைகள் நாம விசேஷமானவர்களா இருக்கிறோம். அதான் தேவன் சொல்றார், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள், என் ரூபவதியே, நீ விசேஷமானவள், விசேஷித்தமானவன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க மன உடைஞ்சு போயிருக்கலாம், என்னை இப்படிலாம் பேசுறாங்களே, என்னை இந்த வீட்டை விட்டு தள்ளி வைக்கிறாங்களே, இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்களே, என் குடும்பத்துல இருந்து என்னை ஒதுக்குறாங்களே, நான் ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லை, நான் இந்த உலகத்துல நான் இருந்து என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொருவரும் கவலையோடு இருக்கலாம். ஆனா ஏசப்போடைய பார்வைக்கு நீங்க விலையேற பெற்றவர்கள்.